சிவனணைந்த பெருமாளும் உங்களோட கதைகள் பாட உடனே வந்த அருள் கூறிவார் பிரம்மலோகம் தன்னதில வாழ்ந்து வாரார் பிரம்ம ரிஷி பிரம்மலோகம் தன்னதில வாழ்ந்து வாரார் பிரம்ம ரிஷி ஐயா பிரம்ம ரிஷி என்பவரோ என்ன பொன்னுருகி பெண்கோடியோ வாழ்ந்து வரும் காலத்தில காலபூச மால பூசை காலபூச மால பூசை கடமை தவறாமல் செய்துவார் கடமை தவறாமல் செய்துவாரா கடமை தவறாமல் செய்துவாரா வாழ்ந்து வரும் காலத்தில பிரம்ம ரிஷி என்பவர்க்கு பேரை சொல்ல பிள்ளை இல்ல கவலை கொண்டு அருங்கிலியா பொன்னுருகி கண்ணீர வடித்தாலே அருங்கிலியா பொன்னுருகி அம்மா கண்ணீரை வடிக்கும் போது நீயோ கவலைப்பட வேண்டாம் அம்மா ஆண்டவனின் அருள் இருந்தால் அருமை குழந்தை பெற்று பார்க்கலாமே பகவானோட அருள் இருந்தால் பகவானோட அருள் இருந்தால் நமக்கு பச்சை இளம் பிள்ளை வரும் ஏ அம்மா அம்மா பொன்னுருகி ஆண்டவனின் அருளால ஆண் குழந்தை கிடைக்கும் அம்மா கோட்டையிலே பெண் பிறந்தாலும் தலையில போட்ட விதி தப்பாது என்பது பழமொழி கோட்டையில பிறந்தாலும் தலையில போட்ட விதி தப்பாது இன்னாருக்கு இன்னவென்று எழுதி வைத்தவன் மூடம் கிடையாது ஏ அம்மா அம்மா பொன்னுருகி கவலைப்பட வேண்டாம் அம்மா பகவானை நினைத்தல்லவோ பகவானை நினைத்தல்லவோ நாம யாகம் அது வளர்க்கணுமே பகவானை நினைத்தல்லவோ நமது யாகம் அது வளர்க்கணுமே அண்ணா ஈஸ்வரனை நினைத்தல்லவோ ஒரு யாகம் அது வளர்க்கணுமே என்று பிரம்ம ரிஷி என்பவர்தான் கைலாசம் தன்னதி வடக்கு கோட்ட வாசலி முங்கி குளித்தாள் ஈரத்தளதவத்தாமல் எடுத்த முந்தி புளியாமல் அந்த பிரம்ம ரிஷி என்பவர் 1008 கும்பம் வைத்து 1008 கும்பத்துக்கும் சிவகும்பத்தை பிடித்து வைத்தார் 1008 கும்பத்துக்குமே தலைமை கும்பம் சிவகும்பம் தான் சிவரளி மாலை சாத்தி செங்காவி அசுரம் உடுத்தி அப்படியாக அந்த செங்காவி அசுரம் உடுத்தும் போது என்னாச்சு அப்படியாக அந்த இறைவனாகப்பட்ட சிவபெருமான் நினைத்து சிவபக்தரான சிவனடியார்களே ஒருவரான பிரம்ம ரிஷி அண்ணா 7 வகை எண்ணெய்களா 21 சுப்பிகளா அத்தி சிப்பி ஆலஞ்சுப்பி அரசஞ்சுப்பி போல சஞ்சுப்பி பூவரசு கோங்கு முதல் யாக மத வளர்த்தாரு கோங்கு முதல்
அப்போ யாகம் அது வளருதையா யாகம் அது வளரும் போது அங்க என்ன நடக்குமா பிரம்ம ரிஷி யாகத்தில ஆண்ட வந்தான் சிவபெருமா சித்திர புத்திர நைனரைத்தான் சிவபெருமான் வரவழைத்தான் வாருமையா நைனார வார்த்தை ஒன்று சொல்ல கேளு அப்படியாக பிரம்மரிஷி ஆனவரோ யாகத்தை வளர்க்க வேண்டும் என்று இறைவனாகிய கடவுள் பகவானை நினைத்து சிவபக்தரிலே ஒருவரான சிவன் அடியார்களே ஒருவரான அந்த பிரம்மரிஷிக்கு ஒரு எண்ணம் என்ன எண்ணம் பூலோகம் மானிட பெருமக்கள் தான் பிள்ளை இல்லாம வருத்தப்படுறாங்க கவலைப்படுறாங்க சங்கடப்படுறாங்களே நாம தேவலோகத்தை ஆளக்கூடிய சிவ தொண்டராக இருந்தும் சிவன் அடியார்களாக இருந்தும் ஏன் நமக்கு பிள்ளை இல்லை எதற்காக நமக்கு குழந்தை இல்ல ஓம் நமச்சிவாயம் என்ற மந்திரத்தை சொல்லும் போதெல்லாம் இந்த இறைவனுடைய கைலாசம் முழுதும் புகமூட்டம் ஆச்சு ஒரே புகமூட்டம் தான் அப்போ பார்வதி கேட்டா இறைவா இது என்னையா இப்படி புகையா இருக்கே காரணம் என்ன அநியாயமா இருக்க ஒரே புகையா இருக்க என்னையா காரணம் அம்மா பார்வதி எதற்காக இந்த புகமூட்டம் கேட்கியா எதற்காக ஆண்டவனுடைய அடியார்களே ஒருவர் சிவபக்தரிலே ஒருவர் யாரு நமது சிவனடியார் குலத்திலே பிறந்த பிரம்மரிஷியும் பொன்னுருகியும் அம்மா பகவானை நோக்கி யாகம் வளர்த்தாங்கோ அப்படியா ஆமா அப்போ சுவாமி ஏன் எதற்காக யாகத்தை வளர்க்காங்க அதாவது உலகத்திலேயே சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம் தானே முதல செல்வம் தானே அப்போ பிள்ளை வரத்துக்காண்டி யாகம் வளர்க்கக்கூடிய பிரம்மரிஷிக்கு பிள்ளை வரம் கொடுக்கணுமா கொடுக்கணும்ல கொடுத்தானே அம்மா நீ நானும் பேசக்கூடாது சரி யாரு பேசணும் உலகத்திலே தீராத கணக்கு எழுதுவது யாரு சித்திரபுத்திர நைனாரை வரவழைத்து அழைத்து ஏடுகளை புரட்டி பார்க்க சொன்னார் சரி சித்திரபுத்திர நைனார் வந்தார் ஏடுகளை புரட்டி பார்த்தார் உள்ளத உள்ளபடி ஒளியாமல் சொல்லணும் அப்படி சொல்லணும் ஏடுகளை புரட்டும் போது இறைவா பிரம்மரிஷியுடைய தளபதியின் பிரகாரம் அவன் மனைவியான பொன்னுருகிக்கு கற்பத்திலே கருவிலே உருவாகி பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்புறம் என்ன வழி இருக்கு இருந்தாலும் தர்மம் தலைகாக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் அவர் செய்த தர்மத்தின் பிரகாரம் அவர் செய்த தர்மத்தின் பிரகாரம் பிரம்மரிஷியாருடைய மனைவியான பொன்னுருகியுடைய கற்பத்திலே கருவாகி உருவாகி பிறக்க வாய்ப்பு இருக்கு அப்படியா கற்பத்திலே உருவாகி பிறக்கணுமா அப்படியா அப்போ சரி கருவிலே உருவாகி பிறக்கது இருக்கட்டும் யாரு போய் பிறக்க போற அதை சொல்லும் அப்போ பார்க்கடலிலே பள்ளி கொண்ட பரந்தாமன் மாயவன் கேசவன் மதுசூதனன் நீல நிறங்காத்த நிறமுடையான் நீலமீல காமலசுருவன் கிருஷ்ணபரமாத்மாவை வரவழைத்து நாம எப்படியாவது குழந்தையாக பிறக்க செய்யணும் அப்படி என்று வாய் திறந்து சொன்ன போது அந்த பார்க்கடலில் பள்ளி கொண்டு பச்சை மலை அழைத்தாரே கடலில் பள்ளி கொண்டு ஹரிராமன் அழைத்தாரே பாருங்க மாயவர வார்த்தை உண்டு சொல்ல கேளும் பாருங்க மாயவர நீர் பிரம்மரிஷியாகத்தில நீர் குழந்தையாக பிறக்கணுமா பொன்னுருகியாளுடைய கற்பத்திலே கருவிலே உருவாகி பிறக்க வேண்டும் 12 வயது வரைக்கும் தான் நீர் பாலகனாக இருக்கணும் 12 வயதுக்கு பிறகு நீர் பகவானை வந்து அடையணும் என்று வாய் திறந்து சொன்ன போது
ஆட்டும் என்று சம்மதித்தான். சொன்ன போது சொன்ன போது அவர் ஆட்டும் என்று சம்மதித்தார். அப்பம் பிரம்மரிசியாகத்திலே அதாவது அவருக்கு வரம் கொடுக்க வேணுமென்று இறைவனை அருளானார். 1008 கும்பத்திலும் சிவகும்பத்தில் அருளாகி வாரும் ஐயா பிரம்மரி வருத்தப்பட வேண்டாமை. உன் மனைவி கர்ப்பத்தில 10வது மாதத்தில ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் ஐயோ. வரமதுதான் கொடுத்தான். வரமதுதான் கொடுத்த போது பிரம்மரிசி மனைவியவா அவன் மனைவி பொன்னுருகி ஆண்டவனின் அருளாலே அன்று முதல் குழி மறந்தால் அருங்கிலிய கர்ப்பமானால் ஊரறிய ஒரு மாதோ உத்தமிய சூழானால் ஒரு மாதோ அந்த உத்தமியா அண்ணா 60 நாள் 2 அருங்கிலிய சூழா 30 நாள் 3 3வது மாதத்தில முத்து முத்த வேத்திடுமா முகத்தில் கலர் கொடுத்திடுமா. 4வது மாதமாச்சு நழுக்கியதொரு மயக்கமா. 5வது மாதமாச்சு அறவயிறு பூரணமா. 5வது மாதமாச்சு அறவயிறு பூரணமா. அண்ணா 6வது மாதமா அங்கமெல்லாம் தங்க நீரோ. 6வது மாதத்தில அங்கமெல்லாம் தங்க நீரோ. 7வது மாதமா எப்புல போடிக்குதையோ. 8வது மாதமாச்சு திட்டுமுட்டு அடிக்குதம்பா. 9 மாதமா பிரம்மரிசி மனைவியா அருங்கிலியா பொன்னொரு ஓலையா சொல்லண்டா அம்மா உண்பதெல்லாம் மறந்தாளே. அவ உண்பதெல்லாம் மறந்தாளே. அண்ணா 10வது மாதமா 10வது மாதத்தில அடிதொடியா வயர் வலித்து அடிதொடியா வயர் வலித்து ஒரு ஆண் குழந்தை வந்து பிறந்திடுமா. அண்ணா ஆண் குழந்தை பிறந்த போது குலவையிட்டார் பெண்கள் எல்லாம். பிறந்த போது அந்த குலவையிட்டா பெண்கள் எல்லாம். அப்போ ஆண் குழந்தை பிறந்த போது அண்ணா குலவையிட்டார் பெண்கள் எல்லாம் குலவை எது போடும்போது அப்படியாக பிள்ளைக்கு கொப்புள் அறுத்து உடனடியாக பிரம்மரிசியும் பொன்னுரியுமாக வாரி மெல்ல எடுத்தான்.
வலது கண்ணம் முத்தமே பிள்ளை கழுதீர்க்க வந்த மகனுக்கு அந்த பிள்ளைக்கு பிராமணி என்றும் அம்மையோ பிராமணி என்று சொல்லி பிள்ளைக்கு தம்பேர் கொடுத்தான். அப்போ பிராமணி பாலக என்ன சொல்லுவாள்? ஐயாவான பிராமணிய கண்ணையுமே காப்பது போல் காத்து வளர்த்தான். 6 மாதம் ஒரு வயது உண்டு நல்லத வண்டுவார். 2 வயது நடந்து வாராம் பிராமணியோ. 3 வயது முடியறைக்கு காதுங்கோ முத்தால கடுக்கம் போட்டு 4-5 வயதா 5 நல்ல வயதனில அழகு மகம் பிராமணி அரிச்சு வடி படித்தான். 1000 கலைகளையும் தெரிந்தான். 4 வேதம் அறிந்தான். நல்ல நூல்களாக படித்தான். நல்ல நூல்களாக படித்தான். வேதம் அறிந்தானே படித்தானே படித்தானே. அப்போ அழகு மகன் பிராமணிதான் அத்தனையும் படித்தானே. படித்து வருங்காலத்தில பாலகணம் பிராமணியும் 10 வயதும் 12 வயதும் அம்மா அப்பாவை தான் வளைத்து, அம்மா அப்பா உங்களுக்கு பிள்ளை கழுதி இருக்க வந்த பெருமான் அல்லவா, நான் இப்போதே கைலாசம் போகணும், கடவுள் பூசையை செய்யணும் என்று கண்மணியான பிராமணி சொல்லும் போது, மகனே அப்பா பிராமணி ஒன்ன நாங்க பிள்ளை கழுதி இருக்க வந்து பெற்றெடுத்தோம் அப்பா. காலங்குடி போகும்போது கர்மம் வைக்க உன்னை பெற்றோம் அப்பா. இப்ப இடவழியில எங்களை விட்டுட்டு போறோம் சொல்லுதியே. அப்போது பார்த்தார், நான் உங்களுக்கு பிள்ளை கழுதி இருக்க வந்த பெருமாள் அல்லவா, உங்க மலட்டு பற்றத்தை மாத்தவே யாம் மதலையாக வந்து பிறந்தோம். இப்பமே கைலாசம் போக போறோம் என்று, நாங்க கைலாசம் போக போறோம் என்று கண்ணவீரான் காட்சி கொடுத்தார். மகனான பிரம்மரிஷி மகனான பிராமணிய அவங்க கைலாசம் அனுப்பி வைத்தார். மகனான பிராமணிய கைலாசம் அனுப்பி வைத்தார். அப்போ அனுப்பி வைக்கும்போது அழகு மகன் பிராமணி நாம கடவுள் பூசை செய்யணுமே. 4 கால பூசைகளை நடத்தி வாராம். நடத்தி வாராம். அண்ணா 4 கால பூசைகளை நடத்தி வாராம் பிராமணிதான். பிராமணி பூசையத்தான் ஈஸ்வரனார் ஏற்றுக்கொண்டார். ஈஸ்வரனார் ஏற்றுக்கொள்ளும் போது தேவர்களை மதிக்கவில்லை. தேவர்களை மதிக்கவில்லை. சிவபூசையை ஆண்டவன் இயக்கவில்லை. அதனாலே அவர்களுக்கு கோபம் வந்தது. தேவாதி தேவர்கள் நான் இறைவனிடத்திலே சென்று, ஐயா தேவேந்திரா, பகவான் நம்மளை மதிக்க மடக்காரு, பிராமணிதான் தஞ்சம்னு இருக்காரு, அதனாலே எப்படியாவது பிராமணியுடைய பூசையை முடக்கணும்.
நமக்கு மதிப்பு இல்லை. ஆமா. அப்போ பிராமணியுடைய பூசையை முடக்கணும். ஆனா ஆனால் மாசி மாதம் சிவன்ராத்திரி அன்று சரி சாமனோட சாமம் ஜதிசாம வேளை, வேலை நஞ்சி போட்டா நஞ்சருக்கும் நடுச்சாம வேளை, வேலை. கொடி போட்டா கொடியருக்கும் கொடிய சுவாம வேளை, ஆமா செஞ்சேவல் வடிவம் கொண்டு நீ சிறகு தட்டி கூவணும்னா. ஆமா. அப்ப செஞ்சேவல் வடிவம் கொண்டு சிறகு தட்டி கூவனா என்ன பிராமணி நந்தவனத்துக்கு வருவான். வருவான். அப்போ பிராமணி நந்தவனத்துக்கு வரும்போது என்ன கங்காதேவி முழிக்க மாட்டான். ஆட்டால் அப்பம்பாக்க தேவர்கள் எல்லாம் வில்வ மரத்தை உண்டாக்கி சரி வில்வ இலையை பறித்து ஆமா சிவபெருமானுடைய பூஜையை முடித்து விடுவோம் என்று பேசி முடித்தாங்கோ. ஆமா. அப்போ பேசி முடித்த போது என்ன பார்த்தான் பிராமணி மனதிலே என்ன நினைத்தான் தெரியுமா? என்னையா நினைத்தான்? சாமனோட சாமம் ஜதிசாம வேளையிலே, ஆமா நஞ்சி போட்டா நஞ்சருக்கும் அடிச்சாம வேளையிலே, ஆமையா. ஐயோ செஞ்சேவல் வடிவம் கொண்டு செஞ்சேவல் வடிவம் கொண்டு சிறகு தட்டி கூவுகிறான். சிறகு தட்டி கூவும்போது சேவல் சத்தம் காதில் கேட்டு செல்ல மகன் பிராமணிதான் பதறி முழித்தான். மகன் பிராமணிதான் செல்ல மகன் பிராமணிதான் கரகு கட்டி போவானாய். அண்ணா செல்ல மகன் பிராமணிதான் பதறி முழித்தான். பதறி மெல்ல முழித்தல்ல வாரானே நந்தவனோ நகத்தாளவு எடுத்தால் நஞ்சி விஞ்சி போகும் என்று விரலாளவு எடுத்தால் பிம்பித்தான் போகும் தங்க தோரட்டி கொண்டு வெள்ளியாள கூட செய்து நந்தவனம் வரும்போது தலவாசல் நிலையது தலையதில தட்டிடும். நடையதுதான் தலவாச நடையதுதான் தலையதில தட்டிடுமாயே. என்ன வாசல் விட்டு வாரா வாசல் விட்டு வாரவோ வாழாத பெண்ணொரு மூலா நெருப்படுத்து அவர் முன்னால வருவாள். ஆகாத சகுனம் என்று நினைக்காம ஆமா நந்தவனத்துக்கு வந்தான். கங்காதேவி முழிக்கல. வெள்ளி கூடைய தலைக்கு வச்சு தங்க துரட்டிய போட்டு அசந்து உறங்குகிறான் பிராமணி. ஆமா தேவாதி தேவரெல்லாம் வில்வ மரத்தை உண்டாக்கி வில்வ இலைய பறித்து சிவபூசைய முடித்தாங்கோ. ஆமையா. அப்போ வாடா அப்பா பிராமணியே, பூசை எதுவும் முடங்கி போச்சு, கைலாசம் ஆகாது சிவபெருமான் சொன்ன போது இறைவா உம்மை விடுவேனா விடுவேனா என்று சிவனையும் பெருமாளையும் சேர்த்து அணைத்து பிடித்தான் பிராமணி. அப்போ சிவன் அணைந்த பெருமாள் என்று சிவன் அணைந்த பெருமாள் என்று அண்ணா சிவபெரும் அம்பேர் கொடுத்தார். அம்மா போடுங்க அம்மா ஒரு கோலவ சிவன் அணைந்த பெருமாளும் இங்க சட்டநாதங்க ஏத்திரபாலன் சுவாமி சங்கிலி பூதத்தா ஏழா வேத அமிர்தத்தில எட்டு பூதம் பிறக்குதையா மாபூதம் வலிய பூதம் எங்க ராசமன்னர் சங்கிலி பூதம் வாழ குலைய களவாண்டு வன்கோலையா மாண்ட செய்வோம் வன்னியனா முட்டையனா வழி ஓட்டக்கார இல்லப்ப சுவாமி அம்மா போடுங்க அம்மா ஒரு கோலவ தெக்கு பந்தி வாசம் செய்யும் எங்க சிவனாரோட கூட்டங்களாம் இருட்டி நேரம் பிறந்த புள்ள ஆனலக இருளப்ப சுவாமி உண்டி கல்ல இருளப்பனா வழி ஓட்டக்கார இருளப்பனா இங்க சட்டநாதன் கேத்திரபாலன் சுவாமி சங்கிலி பூதத்தாரும் இங்க பெரிய கோவில் தெய்வம் எல்லாம் எங்க தெக்கு பந்தி வாசம் செய்யும் இங்க சிவனாரோட கூட்டம் எல்லாம் உண்டி கல்லன் இருளப்பனா வாரும் ஐயா சிவன் அணைந்தார்
நீ சிவனை அணைந்து பிடித்ததாலே ஐயா பெருமாளை வந்து பிறந்ததாலே உனக்கு சிவன் அணைந்த பெருமாள் என்றோ உமக்கு காவி வேசி யோக வேசி அம்மா போடுங்கம்மா ஒரு கோலவ ஏ சிவன் அணைந்த பெருமாளே உமக்கு செங்காவி பீடம் போட்டு உனக்கு அதிகால வேளையில ஏ அருணன் நல்ல உதயம் போல உனக்கு சிவன் பான பொங்கலிட்டு உமக்கு செங்கிடாயும் பலி கொடுப்பார் ஐயா காவி வேசி யோக வேசி உமக்கு கக்கப்பறவங்க மண்டலமா கழுத்தி ருத்தி ராட்ச மாலைகளாம் ஏ சிவனன் ஐந்த பெருமாளும் இங்க மகாபூதத்தார் என்பவரும் ஏ சட்டநாதன் கேத்திரபாலன் ஏ அமிர்தத்திலே பிறந்த பாலன் ஏ அழகுராசன் சங்கிலி பூதான் ஏ இருட்டி நேரம் பிறந்த புள்ள ஏ ஆனரக இருளப்ப சுவாமி ஐயா ஒண்டி கல்லை இருளப்பனாய் ஏ மூஞ்சி நல்ல கருக்களில ஏ முதச்சுவாம வேளையில ஏ இருண்ட பார வெடிக்குதையா ஏ பிறந்தானே இருப்ப சுவாமி அம்மா போடுங்கம்மா ஒரு கோலவ ஏ ஆன பந்தம் கொளுத்துதையா ஏ ஐயா வான இருளப்ப சுவாமி ஏ சட்டநாதன் கேத்திர பாலன் எங்க சொரிமுத்தையங்காவுக்குள்ள ஏ இருந்த தெய்வம் செங்கிலி பூதம் ஏ தெக்கு பந்தி வாசலில ஏ சிவரன் ஐந்த பெருமாளோடு ஏ தேவி உமைய பார்வதியா ஏ அத்திமாபுரமதியில ஏ கன்னியாகுமரி கரையதில ஏ மீனவ பெண்மகளா ஏ பிறந்தவளா உமைய பார்வதி நீ அதியரச அரசனுக்கு ஏ மகளாக பிறந்தவளா ஏ சட்டநாதன் கேத்திர பாலன் ஏ சுவாமி செங்கிலி பூதத்தாரும் அம்மா போடுங்கம்மா ஒரு கோலவ ஏ பொன்னான மணி குலவ ஏ வாழ குலைய களவா ஆண்டு வன்கோலையா மாண்ட தெய்வம் ஏ வன்னியனா முட்டையனா துத்தி குளம் மண்பொத்தையில் நீ தெற்கு பந்தி தெய்வமாக ஏ பெரிய கோவில் தெய்வம் எல்லாம் இங்க சிவனாருட கூட்டம் எல்லாம் ஆதியில பிராமணியா நீ சிவபூச தவறியதால் நீர் கைலாசம் ஆகாது நீ சிவனானைந்து பிடித்ததாலே ஏ பெருமாளை பிறந்ததாலே ஏ சிவனன் ஐந்த பெருமாள் என்றும் மக்க காவி வேசி யோக வேசி ஏ கக்க பாரங்க மண்டலமா கழுத்திருத்தி ராட்ச மாலைகளாம் ஏ வலது கையில் ஜபமாலையா ஐயா இடது கையில் மாத்திரக்கோம் ஏ பார்த்தாரே சிவன் ஐந்தார் நான் ஒத்தையில போக மாட்டேன் எனக்கு தம்பி அவன் வேறும் என்று ஏ சிவனன் ஐந்தார் கேட்ட போது வாரும் ஐயா சிவனாரே நீர் சீர்காழி சிதம்பரத்தில் நீர் வடக்கு கோட்ட வாசலில ஏ தாயான பூமாதேவி அவ மூஞ்சி நல்ல கருக்களில அவ பிறம்பதுதான் எடுத்து வந்து இருண்ட பாறையில அடிக்கும் போது ஏ பிறந்தார இருளப்ப சுவாமி அம்மா போடுங்க அம்மா ஒரு குலவ ஏ பூமாதேவி பெச்ச பாலன் ஏ பொண்ணு முத்து இருளப்பனா ஏ இருண்ட மேனி கருப்பழகா நீ எண்ணெய் இழக்கும் நாளி போல உனக்கு காதில் கவுச குண்டலமோ உனக்கு கையாதியில சுண்டு வெள்ளம் நீ மான்கரிய தின்ற வந்தான்
ஏ மைந்தனான இருளப்ப சுவாமி சாமி நான் பூலோகம் போகணுமே போகணுமே அப்போ வாழ கொலைய களவாண்டு களவாண்டு ஏ வன்கொலையா மாண்ட செய்வோம் ஆண்ட தெய்வம் ஏ சிவனன் ஐந்த பெருமாளுக்கு பெருமாளுக்கு உனக்கு வன்னியனோடு முட்டையனோ முட்டையனு நீர் சேர்த்து மெல்ல கொள்ளணுமே நல்லனுமே என்று சிவபெருமான் சொன்ன போது சொன்ன போது ஏ அதியரசன் மகளாக ஏ மீனவ பெண் மகளா பெண்மகளா ஏ பிறந்ததொரு பார்வதிய பார்வதிய அம்மா போடுங்க அம்மா ஒரு கொலவ ஏ அம்மை உமைய பார்வதிய பார்வதிய பகவன் யாகமாத தான் வளர்த்து தான் வளர்த்து அக்கினியில் இறங்கும் போது இறங்கும் போது அதுல ஒரு பெண் பிறந்தாள் பிறந்தா ஏ அவள் பெயரு உமைய பார்வதி உமைய பார்வதியே அம்மா பட்டுக்காரி பொட்டுக்காரி ஒட்டுக்காரி நீ பாவாட சட்டக்காரி சட்டக்காரி நீ கருகுமனை கையழகி கையழகி அம்மா கணம் மஞ்சள் பூத்தழகி புத்தழகி அம்மா ஆடுவாளாம் பாடுவாளாம் ஏ உமைய பார்வதி ஏ அண்ணாவி ஏ சிவனணைந்த சிவனணைந்த பெருமாளோடு பெருமாளோடு ஏ தேவி உமா பார்வதியோ பெருமாளோடு பெருமாளோடு அப்போ மத்தியான மதியம் போல ஏ சிவனணைந்த பெருமாளுக்கு காவி வேசி யோக வேசி கக்கப்பாரம் மண்டலமா ஏ வலது கையாதிலே ஜபமலையா ஜபமலையா ஏ ஜபமலையா ஜபமலையோ உனக்கு இடது கையாதிலே மாத்திரக்கூ ஜபமலையோ கையில மாத்திர கோல் அப்போ ஆடுதையா பாடுதையா தம்பியான இளப்ப சுவாமி இருண்டமேனி கருப்பலகன் என்னை இழக்கும் நாளி போல ஏ மான்கரிய தின்ற வந்தான் ஏ இருளப்ப சுவாமி நீ மாமிசத்தை அருந்திய வந்தா அப்போ ஓடுதையா சாடுதையா தெக்கு பந்தி தெய்வம் எல்லாம் ஊழச்சத்தம் ஓடுதையா ஏ ஐயாவான இருளப்ப சுவாமி நீ பூமாதேவி பெச்ச பாலம் ஏ பொண்ணு முத்து இருளப்பனோ ஏ அண்ணாவி சிவனணைந்த பெருமாளோடு பெருமாளோடு ஏ அம்மை உமையவளாம் பார்வதி பெருமாளோடு பார்வதியாயே அப்போ வாழ கொலைய களவாண்டு வன்கொலையா